இங்க எந்த நாகராணியும் இல்ல. உன் இஷ்டத்துக்கு நீ கற்பனை பண்ணிக்கிட்டு நடக்க போற நல்ல காரியத்தை கெடுக்காத. முதல்ல எங்க இருந்து வெளியே போ. ஒரு தடவை இல்ல 4 தடவை வேணாலும் சாஸ்திரம் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? சத்தானடா. சேஷா, நீ தப்பு பண்ணிட்டு இருக்க. பொறுமை இழந்து கோவப்படுறதால உனக்கு கிடைச்ச வாய்ப்பை நீயே கெடுத்துப்ப. அது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் உன் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். இவங்க எல்லாரையும் எதிர்த்து கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. பரவாயில்ல, வேலை முடியறதுக்கு யார் காலை பிடிச்சாலும் தப்பு இல்லை. போனா போகட்டும், இவன் கிட்ட மன்னிப்பு கேட்டுடலாம். நான் இப்போ மன்னிப்பு கேட்டாதான் சாஸ்திரத்தை தொடர்ந்து நடத்துவாங்க. அர்ஜுன் எனக்கு கிடைக்கணும்னா மன்னிப்பு கேட்கறது தான் சரி. அமிர்தா, பெரியவங்க எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றாங்க, இன்னும் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, உங்க முடிவு தான் என்ன? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க பாபா. என்னோட மன நிலைமைய உங்களுக்கெல்லாம் எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. எனக்கும் அர்ஜுனுக்கும் என்னைக்கோ கல்யாணம் நடந்திருந்தாலும் எங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அதனால்தான் எங்க உறவு மேல யாரோட கண்ணும் பற்றக்கூடாதுன்னு பெரியவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணாங்க. இதுலயும் ஒரு தடங்கள் வரத்தை பார்த்து என் மனசு ரொம்பவே கலவரப்பட்டுச்சு பாமா. அந்த கலவரம் தான் பயமா மாறி என்ன மீறி என்ன அப்படி எல்லாம் பேச வச்சிருச்சு. நீங்க யாரு, உங்க ஸ்தானம் எப்பேற்பட்டதுன்னு பார்க்காம அகங்காரத்திலையும் ஆணவத்திலையும் பேசிட்டு ஏன் எல்லாம் எதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நான் பேசியிருக்கணும். வயசுல சின்ன பொண்ணு தெரியாம பேசிட்டு என்ன மன்னிச்சிடுங்க. எந்த தடையும் இல்லாம எல்லா சாஸ்திரங்களும் நல்லபடியா நடக்கணும்னு ஆசீர்வதிங்க. மனுஷங்க தப்பு பண்றது சகஜம்தான். செஞ்ச தப்ப திருத்திக்கிற தெளிவான மனசு உனக்கு இருக்குல்ல, அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாஸ்திரங்கள் தொடர்ந்து நடக்கட்டும். அதை எப்படி நடத்த முடியும்? நாகராணி இங்க எங்களுக்கு நடுவுல வேற வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிறான்ற உங்க சந்தேகம் தீர்றதுக்கு முன்னாடி சாஸ்திரம் நடக்கலான்னு சொல்றது நியாயமா? மயூரி, இந்த விஷயங்களை எல்லாம் பாபாவே முடிவெடுத்துப்பாரு. நீ இல்ல. சாஸ்திரங்கள் தொடர்ந்து நடக்கட்டும்னு அவரே அனுமதி கொடுத்தப்புறம் நீ என்ன நடுவுல பேசுற? இத பாரு, முதல்ல சாஸ்திரங்கள்லாம் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் மத்தத பேசிக்கலாம். என்ன சொல்றீங்க பாபா? நான் சொல்றது சரிதானே? தப்பி தவறி இந்த மாங்கல்ய சாஸ்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமிர்தா தான் நாகராணின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவீங்க பாபா? மயூரி, நானும் அப்பல இருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் அமைதியா இருக்கேன்னு நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. ஆதாரமே இல்லாம பழி மேல பழி போட்டுக்கிட்டே இருக்க. உன்கிட்ட என்ன சாட்சி இருக்கு? இத பாருங்க அர்ஜுன், தேவையில்லாத இந்த பேச்சுக்கெல்லாம் காது கொடுத்து கேட்கறத விட்டுட்டு சீக்கிரம் சாஸ்திரத்தை முடிங்க. முகூர்த்த நேரம் போறதுக்குள்ள எனக்கு தாலியை கட்டுங்க.
இல்ல, சந்தேகம்னு வந்துருச்சுன்னா அதை தீர்த்துக்கணும்ல பாபா. எனக்கு சந்தேகம் வந்தது உண்மைதான். அந்த நாகராணி ஏதாவது உருவத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்கிற சந்தேகத்தால தான் நான் இங்கிருந்து அத்தனை பேரையும் வெளியே அனுப்புனேன். ஆனா இப்ப எனக்கு அந்த மாதிரி எந்த சந்தேகமும் வரல. அதனால எல்லாரையும் சோதனை பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமும் இல்ல. முகூர்த்த நேரம் போய்கிட்டே இருக்கு. மாங்கல்ய சாஸ்திரத்தை முதல்ல நடத்துங்க. பாபா சொன்ன சரிதா. அர்ஜுன், முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள அமிர்தா கழுத்துல தாலியை கட்டிடுப்பா. ஆமா அர்ஜுன், உட்காருங்க. உட்காரு. அக்ஷதை எடுத்து கொடுமா. நிறுத்துங்க அர்ஜுன், நிறுத்துங்க. அமிர்தா, என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது இங்கன்னு கேக்குறேன். இவன் அமிர்தாவா இருந்தா இங்க உட்கார்ந்து இருக்கிறது யாரு? இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க இருந்தாலும் பெரிய ஆபத்துல மாட்டிப்பேன். இங்க இருந்து போயிடணும். மொத்த விஷயங்களை அப்புறமா யோசிச்சுக்க வேண்டியதுதான். இவ கழுத்துல மச்சம் இருக்கு. நான் அப்பவே சொன்னேன்ல. ஜெய் மகாகாளி.
அமிர்தா நீங்களா? எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நேரம்? என்னங்க நடக்குதுங்க? அமிர்தா, என்னம்மா இதெல்லாம்? அத்தை, நேத்து நம்ம கோவிலுக்கு போயிருந்தப்போ சாஸ்திரங்கள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் துணி மாத்திக்கிட்டு வரலான்னு நான் போனல, அங்க ஏதோ ஒரு மாய சக்தி என்ன கட்டி போட்டுருச்சு. அங்க இருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு நான் வரத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடுச்சு. என்ன மாய சக்தியா? அப்படின்னா அப்பத்துல இருந்து இது வரைக்கும் எங்க கூட இருந்தது வேற யாரு? அந்த நாகராணி தான் அர்ஜுன். என்னோட உருவத்துல வந்து உங்க எல்லார் கூடயும் இருந்தது அந்த நாகராணி தான். உங்கள யாருக்கும் அந்த நாகராணியால எந்த ஆபத்தும் ஏற்படல. நீங்க எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க? இல்லைங்க அமிர்தா, பிரச்சனை எல்லாம் எதுவும் ஏற்படல. ஆனா நீங்க வர ஒரு நிமிஷம் லேட்டா இருந்தாலும் பெரிய பிரச்சனையே ஏற்பட்டிருக்கோங்க. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். எப்படியோ கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு மருமக திரும்பவும் வந்துட்டா. அந்த ஆண்டவனுக்கு தான் நாம நன்றி சொல்லணும். இத பாருங்க, இப்பதான் எல்லா சந்தேகமும் தீர்ந்துடுச்சுல்ல. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள மாங்கலி சம்பிரதாயத்தை முடிச்சிடலாம். சரிதானே பாபா? சந்தேகங்கள் எல்லாம் எல்லார் முன்னாடியும் தெளிவானதுக்கு அப்புறம் தாமதப்படுத்துறதுல எந்த அர்த்தமும் இல்ல. இனிமே சாஸ்திரங்களை நல்லபடியா நடத்தலாம். அமிர்தா, அர்ஜுன், 2 பேரும் உட்காருங்க. நிறுத்துங்க. இப்ப வந்ததும் அமிர்தா தான்றதுக்கு என்ன கேரண்டி? இதுவும் ஏன் அந்த நாகராணியா இருக்க கூடாது? त्रिलोचनाय हस्तांगरागाय महेश्वराय அமிர்தா, नित्याय शुद्धाय दिगंत தப்பு பண்ணிட்ட அமிர்தா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இந்த சேஷாவோட வழியில குறுக்கிட்டு நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. ஆமா, நான் உனக்கு உயிர் தோழியா இருக்கலாம். நாகமணி அடையணுங்கிற உன்னோட போராட்டத்துக்கு துணையா இருக்கிறதுக்காக பிறந்தவளா இருக்கலாம். இப்பவும் நாகமணி அடையணுங்கிற உன் போராட்டத்துக்கு என்னோட துணை நிச்சயமா இருக்கும். ஆனா எனக்கும் அர்ஜுனுக்கும் நடுவுல நீ இப்படி வர்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அமிர்தா. இது என் தனிப்பட்ட விஷயம். எனக்கும் அர்ஜுனுக்கும் நடுவுல யாரு வந்தாலும் சரி, அது நீயா இருந்தாலும் சரி, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பார், இங்க பாரு, அர்ஜுன் கையால என்ன தேய்ச்சுக்கிட்டு இந்த தலை, அர்ஜுன் கையாலேயே மஞ்சளும் சந்தனமும் பூச்சிக்கிட்டு இந்த உடல், அதே அர்ஜுன் வளையல் போட்டு விட்ட இந்த கைய பாரு. அர்ஜுன் கைய பிடிச்சு பந்த கால 7 சுத்து சுத்துன. அது போதும், அதுவே போதும். அர்ஜுன் இந்த ஜென்மத்துல எனக்கு தான் சொந்தம்னு நிரூபிக்க இது மட்டுமே எனக்கு போதும். அவர் தாலி மட்டும்தான் கட்டல. அதை தவிர எனக்கு உனக்கு எந்த வித்தியாசமும் இல்ல அமிர்தா. அதுவும் இல்லாம விருப்பமே இல்லாம தாலிய கட்டிக்கிட்டு குடும்ப வாழ்க்கையை இன்னும் ஆரம்பிக்காம இருக்கிற நீ அர்ஜுனுக்கு சொந்தமாகறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அர்ஜுன் கையால தாலிய கட்டிக்கலனாலும் அவரை நான் மனசார விரும்பியிருக்கேன் அமிர்தா. அவர் கூட நான் பூஜையில உட்காந்து எல்லா சாஸ்திரங்களையும் முடிச்சிருக்கேன். எனக்கு மட்டும்தான் அர்ஜுன் சொந்தமா இருக்கணும். என் அர்ஜுன் மேல உனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை எனக்கும் இருக்கு.
சொல்ல போனா அதிகமா இருக்கு. எனக்கு மட்டுமே சொந்தமாக வேண்டிய என் அர்ஜுன என்கிட்ட இருந்து இப்படி பிரிச்ச உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அமிர்தா, சும்மா விட மாட்டேன். அர்ஜுன் எனக்கு தான் சொந்தம். அவரை முழுசா சொந்தமாக்கிக்கிட்டே தீருவேன். இது சத்தியம். மயூரி, பிரச்சனை எல்லாம் முடியற நேரத்துல நீ ஏன் புதுசா பிரச்சனையை கிளப்புற? ஏன் அப்படி இருக்க கூடாது பாட்டி? ஆரம்பத்துல இருந்தே சந்தேகப்படுறவன் நான் தானே. என் சந்தேகம் இப்ப நிஜமாச்சுல. நீங்க யாரும் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அந்த நாகராணி அமிர்தா ரூபத்துல வந்து நம்ம கூடவே இருந்திருக்கா. உங்க யாருக்கும் சந்தேகம் கூட வரல. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நீங்க எல்லாரும் கண்ணால பாத்தீங்க தானே. இப்பவும் ஏன் அதே மாதிரி நடந்திருக்க கூடாது? பாம்புங்க அவ்வளவு சீக்கிரத்துல ஆட்டத்துல இருந்து பின்வாங்காதன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரிதானே பாபா? ஆமா, இந்த பொண்ணு சொல்றது எல்லாம் உண்மைதான். 100க்கு 100 உண்மை. நான் அந்த நாகராணியோட சக்தியை குறைச்சி எடை போட்டிருக்க கூடாது. அவள மாதிரி ராஜநாகங்களுக்கு ஒரே நேரத்துல பல உருவங்களுக்கு மாறக்கூடிய சக்தி இருக்கு. இப்ப நடந்தது எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம அலட்சியப்படுத்த முடியாது. இந்த தடவை நம்ம யாரும் ஏமாந்து போக கூடாது. எதுக்கும் சோதிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் சாஸ்திரத்தை பண்றது நல்லது. விஷ்ணு, என்ன சொல்ற? ஆமா பாபா, நம்ம கண்களே நம்மளை இப்படி ஏமாத்துதுன்னும் போது சோதனை பண்ணி பார்த்துடலாம். விஷ்ணு, நீ போய் அந்த மாயப்பெட்டியை இங்க கொண்டு வா. விட்டு வர பாபா. இது என்ன பெட்டி பாபா? இதுல என்ன இருக்கு? இது நாகராணியோட உருவத்தை வெளியில காட்டுற விசேஷ சக்தியுள்ள ஒரு மாய பெட்டி. அது விஷ்ணு, போ, இந்த நிமிஷமே இந்த பெட்டியை கொண்டு போய் உன் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தர் தலை மேலையும் வை. வெறும் மனுஷங்களா மட்டும் இருந்தா அவங்கள சுத்தியும் சிவப்பு நிறத்துல ஒரு பிரகாசம் உண்டாகும். நாகராணி ஒரு வேளை இருந்தா அவ நாக உருவத்துக்கு வந்து இங்கேயே எரிஞ்சு சாம்பலாயிடுவா. போ. சரிங்க பாபா. ஆனா இந்த சோதனையை முதல்ல என்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்.